ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை குறித்து அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவருடைய வேலூர் சுற்றுப்பயணம் இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கு. பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் மற்றும் பல்வேறு தடைகளுக்கு அப்பால் இன்றைய தினம் தான் வேலூரில் தாவேகாவுடைய பொதுக்கூட்டமானது நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த பொதுக்கூட்டத்தில் மக்களின் எதிர்பார்ப்பும் மற்றும் மக்களுக்கு ஏற்றவாறு விஜயுடைய பேச்சு இன்றைய தினம் அமைந்ததா? இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வழியாக வேலூர் அவருடைய முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் கடந்த 2-3 முறை வேலூர் போகிறதா பிளான் அறிவிக்கப்பட்டு அந்த பிளான் கரெக்டான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎம்ஆர்ஆர்னு சொல்லி அவரோட பிளான் மாற்றப்பட்டுச்சு. அதற்கப்புறம் தான் சேலம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தற்பொழுது வேலூர் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் சரியாக 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அந்த கூட்டம் நடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே போன்று 12 மணிக்கெலாம் ஷார்ப்பாக அந்த இடத்த அடைஞ்சிட்டாரு. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால் கரூர் கூட்டத்தில் அவருக்கு 12 மணிக்கு வருவார்னு சொல்லப்பட்டு இரவு 7 மணிக்கு வந்தது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. விஜய் அவர்கள் கடந்த கால பொதுக்கூட்டங்களிலிருந்து ஒவ்வொரு படிப்பினையாக கற்றுக்கிட்டே வர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது இன்றைக்கி நடந்த ஒரு கூட்டத்திலையும் அதை நம்ம பார்த்தது குறிப்பிடத்தக்கது. ஏன்னு சொன்னால் சேலத்தும் சரி அதே போன்ற வேலூருக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு கரெக்டாக போய் அந்த இடத்தை அடைஞ்சிடுறாரு. அதே போன்று இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு பார்த்தோம்னா வேலூரில் நிழல் பந்தல் அமைக்கப்பட்டு தொண்டர்களுக்கு வாட்டர் பாட்டில் அதே போன்று உணவு உள்ளிட்டவை முறையாக கொடுக்கப்பட்டிருந்தது. சேலத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது வேலூர் பொதுக்கூட்டம் பார்த்தோம்னால் தொண்டர்களுடைய பாதுகாப்பான ஒரு அம்சமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய கூட்டம் எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான கூட்டமாக இருந்திருக்கு. விஜய் அவர்களுடைய பேச்சும் இன்னைக்கு அரசியல் அரங்கத்தில் ஒரு முக்கிய உரையாகவும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக விஜயோடைய பேச்சு அவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அப்புறம் கடந்த ஒரு வார காலமாக அந்த பேச்சு தான் அரசியல் வட்டாரங்களும் சரி சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறும். ஆனால் விஜய் மக்களுடைய எதிர்பார்ப்பை இன்றைய தினம் பேச்சில் பூர்த்தி செய்தார் என்பது தான் நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியாக இருக்குது. ஏன் இந்த கேள்வி எழும்புதுன்னா அண்மையில் தான் நாத்தாக்காவுடைய இது மாநாடு நடைபெற்றது. அப்போது சீமானுடைய பேச்சு அவர் ஆட்சிக்கு வந்தால் இன்ன மாதிரியான திட்டங்களை புதிய திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரும், அதற்கான ஒரு அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிடுறது போல அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். திமுக மீது விமர்சித்து பாடல்களை பாடி அது தற்போது சமூக வலைதளங்களாகட்டும் ஒரு மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அப்போது இது தடந்து உடனே விஜயோடைய மாநாடு, அப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய அளவு இருந்தது. விஜய் மாநாடு வரப்போது ஒருவேளை அவருடைய ஸ்பீச் இன்றைக்கி நல்ல கண்டென்ட் தருவார், இல்லை அரசியலுடைய இன்னும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை கொண்டு வரல, இந்த வேலூரில் ஏதாவது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் என ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது விஜயுடைய பேச்சால் அதாவது இன்றைய தினம்தான் முதல் முறையாக திமுக மற்றும் தாவேகாவை தான் போட்டி என்று சொல்லிட்டு வந்த விஜய் இன்னைக்கு தான் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் என்ன முதல்வருடைய பெயரையும் உச்சரிக்கக்கூடிய நிகழ்வு வேலூரில் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக தரப்பில் இப்போ அந்த வாக்குச்சாவடி உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்ட்டு அவங்க வைத்து ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் விஜய் பதிலளிக்கும் விதமாக உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, வெற்றிக்கு மீனிங்கே விஜய் தான், அப்போ நீங்களே எங்களுக்கு ஆதரவு தரீங்க, மக்களுக்கு தெரியும், நீங்கள் 50 ஆண்டு கட்சி யார் வெற்றி பெறுவாங்க யார் களத்தில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்கன்ட்டு அது பேருக்கான விமர்சனங்களும் இன்றைய தினம் வச்சு அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் அவர்களுடைய உரை அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது போலவே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இல்லை, என் வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போன்று 2 பேருக்கு இடையில தான் போட்டி, கடந்த காலங்களில் பேசக்கூடிய அதே உரை தான் இன்றைக்கி இருந்துருச்சு. ஆனாலுமே கூட இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பாதுகாப்பாக நம்பர் 1ஆக இருப்பாங்க, அதே போன்ற சட்டம் ஒழுங்கு கடினமாக இருக்கும், போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று அரசு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே பயிற்சி, அதே போன்ற மாவட்ட ஆட்சியர் எஸ்பி நியமனங்களில் சரிபாதி பெண்கள், அதாவது எஸ்பி எஸ்ஐ உள்ளிட்டவங்க நியமனத்தில் பெண்களுக்கு சரிபாதி 50-50% தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களுக்கும் அந்த வாய்ப்பு தரப்படும். பேருந்து போக்குவரத்து தட்டுப்பாடு இல்லாத நிலை உருவாக்கப்படும். ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் அவர்களின் நலம் குடும்ப நலனுக்காக வாரியம் அமைக்கப்படும்.
தென் தமிழகத்துல ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்படும் கிட்டத்தட்ட அவருடைய தேர்தல் வாக்குறுதிக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காருன்னு பார்க்கப்படுகிறது. தாவேக்காவோட தேர்தல் அறிவிக்கை வெகு விரைவில் வரும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இன்னைக்கு அவருடைய அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்திலையும் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு, தாவேக்க ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லார் வீட்லையும் வந்து இருசக்கர வாகனம் இல்லை 4 சக்கர வாகனம் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். இதே வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் வந்து வந்தது. ஏன்னா அரசியல் வட்டாரங்களில் விஜய் இலவசத்துக்கு எதிர்க்கிறன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தால் பைக்கு கார் தருவுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு முரண்பாடான ஒரு புரிதலை அரசியல் வட்டாரங்களில் எழுப்பப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கல்வி தரத்திலையும் அதே போல் ஒரு வாழ்வாதாரத்திலையும் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதுக்காகத்தான் அவர் அந்த கருத்தை சொன்னாருன்ட்டு பின்வரும் நாட்களில் தாவேக்காவினர் வந்து அதுக்கான ஒரு விளக்கங்களும் அளிச்சிருந்தாங்க. விஜயும் அதுக்கான விளக்கங்களை அளிச்சிருந்தார். இப்படி இருக்கும்பொழுது அப்போது தாவேக்காவுடைய அந்த வாக்குறுதியில் என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெறும்? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதி இப்போ எடுத்துக்கொண்டோம்னா இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கிறதுலேருந்து பார்க்கும் பொழுது அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்படும். அதே போன்று பல நலவாரியங்கள் இருந்தாலுமே கூட ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் நலவாரியம் அமைக்கப்படும். ஏன்னு சொன்னால் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு முறையான நலவாரியம் இல்லை. அது வந்து தாவேக்கா ஆட்சி அமைந்ததற்கு பின்பு உருவாக்கப்படும் இருக்காரு. அதே போன்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பின்பு ஒவ்வொரு கிராமமாக நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்று அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் என்னென்னு சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் 1 மாத கால அவகாசம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,000 கிராமங்களுக்கும் அவர் செல்வது என்பது இயலாத காரியம். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் என்பது சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்க போகிறதா அல்லது மாவட்ட வாரியாக ஒரு 2-3 இடங்களில் பேசப் போகிறாரா என்பது குறித்து ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று நேற்று நடைபெற்ற பெரம்பூர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு தீர்மானத்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். அதை வந்து புஷி ஆனந்த் அவர்களும் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வட சென்னையில் முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி கிழக்கிலும் ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு ஒரு மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கிலும் போட்டியிட வேண்டும். அதே போன்று வட சென்னை பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி, அந்த பகுதியான பெரம்பூரில் வந்து பார்த்தோம்னால் போட்டியிட்டால் எளிதாக இருக்கும், பிரச்சாரம் செய்வதற்கும் எளிதாக இருக்கும் என்றும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய உரையின் மற்ற முக்கிய விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது இன்றைய தினம் விஜயோடைய உரையில் வந்து பல்வேறு விஷயங்கள் அம்சம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, திமுக ஆட்சி பொறுத்தவரை பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான், இதெல்லாம் வந்து நம்பர் 1 தமிழ்நாடாக இருக்குது அப்படின்ட்டு அவர் விமர்சிச்சிருந்தார். அதாவது அவர் தன்னுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலையும் அதே போல் தற்பொழுது அண்ணா அவருடைய ஆட்சி காலத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடாக இருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி வந்து சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாதுன்னு கடுமையாக விமர்சித்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது 2050 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அமைய இருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வர தேர்தல் வந்து இந்த தேர்தல் கிடையாது. அப்போ கட்டாயம் ஆட்சி மாற்றம் ஒன்று இந்த ஆண்டு நடைபெறும்ன்ட்டு விஜயுடைய உரையில் இருக்குது. அப்போது விஜய் அவர் தன்னுடைய உரையில் வந்து தான் 2026 ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைப்பது ஒரு பெரிய காரியம் தான். ஏன்னா விஜய் பக்கம் கூட்டணி என்பது இல்லை. அவர் திமுகவில் இப்போ அங்க வகித்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு யாரெல்லாம் அண்ணா அறிவாலய பக்கம் ஒதுங்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கூட்டி உடனே வந்து கூட்டணி என்று ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, கல்லா கட்டுற கூட்டணி தான்ட்டு அவர் விமர்சிச்சிருக்கிறார். அப்போது இந்த விமர்சனங்கள் தாவேக்காவுக்கு எத்தகைய பலத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய கருத்தை தான் அவர் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் தெரிவித்தார். இருந்தாலுமே கூட தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மாநில கட்சிகள் அல்லது ஒரு சில சிறிய கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கு போல. தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிக தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் சார் கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை எல்லாம் வந்து தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு கொட்டி கொடுத்து கல்லா பெட்டி கூட்டணியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கடுமையான விமர்சனம். விஜய் இந்த தோல்வி பயத்தில் அவரு ஏதோ பிதற்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சையும் தற்பொழுது எழுந்து வருகிறது. ஏன்னா 2026
தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்ன்ட்டு விஜய் ஒரு புறம் இருந்தார். ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து அதுக்கான வழியை வந்து திறந்து வச்சிருந்தா யாரும் அந்த வழியில் வர மாதிரி தெரியல. ஏன்னா காங்கிரஸ் உடைய கூட்டணியும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய யுக வகுப்பாளர் அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் விஜய் சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் ராகுல் காந்தியோ இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களோ யாரும் விஜய் சந்தித்து பேசலை. இது வந்து எப்பயாவது காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட்டணியில் இடம்பெறும். ஏன்னா நாஞ்சில் சம்பத் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பதாக அவரும் தெரிவிச்சிருந்தாரு, இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய கட்சி எங்களோடு வருது. அப்போ இது எல்லாமே காங்கிரஸுக்கு தாங்கள் கொடுக்கக்கூடிய அழைப்பாகவே பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த நிலையில காங்கிரஸும் தங்களுடைய கூட்டணிக்கு வரல, தேமுதிகவும் கூட்டணிக்கு வரல. அப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அறிவிக்காத கட்சிகளும் இதுவரை எந்த கட்சியும் தாவேக்காவுடன் தேர்தலை சந்திக்கிறோன்ட்டு அவங்களும் வரல. அப்போது தாவேக்கா கொடுக்கக்கூடிய ஆஃபர் வந்து பெரிய ஆஃபர். தமிழகத்தை பொறுத்தவரையும் அதிமுக சரி திமுக சரி இந்த 50 ஆண்டு காலங்களில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. ஒன்று யார் கூட்டணியை வைத்திருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரோ இல்லை முதல்வரோ எல்லா பொறுப்புகளும் வந்து யார் திமுக கூட்டணியோ இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க தான் பெற்று வராங்க. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. அப்போது முதல் முறையாக தமிழக அரசியல் களத்தில் ஆட்சி மாற்றம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தெரிவித்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என ஒரு வியூகத்தை தாவேக்கா வகுத்திருந்தாலும் அது ஒரு தாவேக்காவுக்கு ஒரு தோல்வி தானே கொடுத்துருக்கு. ஏன்னா மக்கள் தேர்தல் நேரத்தில் சந்திப்பாங்க, மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, வீட்டில் ஒருவராக நான் இருக்கிறேன்ட்டு விஜய் தன்னுடைய உரையில் சொல்லியிருந்தாலும் கூட எத்தனை சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு வரும்? ஏன்னா அன்ப்ரூவ்டு பார்ட்டியாக தாவேக்கா தற்பொழுது இருக்கிறத அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இல்லை, இன்னைக்கு அவரோட உரையில் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுனா இந்த விஜய் தான் தமிழகம், தமிழகம் தான் இந்த விஜய் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஆணித்தரமாக அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதே போன்று தாவேக்காவுடைய வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்வதன் மூலம் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் விஜய் என்ற இந்த ஒற்றை முகத்துக்காக நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. ஏன்னு சொன்னால் தாவேக்கா அப்படிங்கிறது வந்து விஜயோட ஒரு பிரமாணமாக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதைத்தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு தாவேக்கா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிகவாக இருக்கட்டும் அல்லது பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய முடிவு இப்போது வரை அறிவிக்கப்படவில்லை. ஓபிஎஸும் திமுகவில் இணைந்துருவார்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் வரக்கூடிய தேர்தல் என்பது தாவேக்காவிற்கு ஒரு முதல் தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் 10-12% வாக்குகள் வரும்னு சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய பேச்சும் அதே போன்று அடுத்து 1 மாத காலம் அவருடைய சுற்றுப்பயணமும் எப்படி இருக்க போகிறது, மக்களோட அவர் எந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பில் கூட அவருடைய உரையிலே வந்து இன்னும் தமிழகத்துக்கு வேண்டிய அதாவது மக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி சொல்லணும். ஏன்னா கடந்த சேலத்தில் பேசின உரையில் கூட ஆசிரியர்களுடைய போராட்டம் மற்றும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலை, ஏன்னா பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தார். ஏன்னா மக்கள் பிரச்சனையை பிரதிபலிக்கிறார் விஜய் என்றால் அப்போ தான் மக்களோட இணக்கமான விவசாயிகள் பற்றி பேசும்போது விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளை பேசணும், அது மட்டும் நெசவு தொழிலாளர் பற்றி பேசும்போது அவர்கள் சார்ந்த பிரச்சனை குறித்து பேசணும். அதுதான் மக்கள் விரும்பக்கூடிய நிகழ்வாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய உரையில் திமுக மட்டுமே தாக்கி இந்த அரசியல் மாற்றம் எங்கள் போகிற இடங்களில் எனக்கு இடம் தர மாட்டேன்றாங்க, எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க, இது போல் வந்து குற்றச்சாட்டுகளே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கும். அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து கடந்த காலங்களில் இருந்தது உண்மை. பட் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருப்பதையும் ஒரு கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கலாம். இருந்தாலுமே கூட களத்தில் இன்னும் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய அதே போன்று பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதையும் விஜய் அவர்கள் பேச வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் சார்பில் எதிர்பார்க்கிறார்கள். தாவேக்காவுடைய தொண்டர்கள் திருப்தி அடைந்தாலுமே கூட பொதுமக்கள் இன்னும் திருப்தி அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் அவர்கள் அடுத்த மக்கள் சந்திப்பை எங்கு நடத்த போகிறார், அதே போன்று தற்பொழுது திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள். அதிமுக விரைவில் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தாவேக்காவோட வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது, அவர்களுடைய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன, அதற்கு பின்பு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகிறது, இதெல்லாம் பொறுத்து தான் தாவேக்காவினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தாவேக்காவுடைய அரசியல் எதிர்காலம் 2026 ஒரு மாதத்தில் வந்து தாவேக்காவுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் தமிழகத்தில் உள்ளது என்பதை மக்கள் தெரிவிக்க இருக்கிறாங்க.
இருந்தாலும் தாவேகா தற்பொழுது அரசியல் களத்தில் முதல் முறையாக ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தினாலும் கூட இது தாவேகாவுக்கு எத்தனை அதாவது விழுக்காடு வாக்குகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாரு விஜய். அவருடைய எண்ணத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் பூத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகவர் இருக்காங்கல்ல, இப்போ எத்தனை முகவர்கள் தாவேகாவுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும். ஏற்கனவே அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு பயிற்சிகளையும் வழங்கிட்டு வராங்க. ஆனால் தாவேகா பொறுத்தவரை முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக சரி திமுக சரி அவங்க வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னைக்கு இருந்தாலும் பூத்துக்கு ஓட்டு போட வரணும்ல. அப்போ ஓட்டு விஜய்க்கு போகிறேன்னு சொன்னாலும் கூட ஓட்டு பூத்துக்கு போட தானே வரணும், அங்கே நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது தாவேகாவுக்கும் இல்லைன்ற ஒரு பேச்சுகள் வந்து பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவை எடுத்துக்கொண்டோமேனால் ஒவ்வொரு திருவிடந்தையாக இருக்கட்டும், திருப்பத்தூராக இருக்கட்டும், அதே போன்று மதுரை, அதே போன்று கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருக்காங்க. ஸ்ட்ராங்காகவும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே போன்று இளைஞரணி மாநாடும் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு நடத்தி முடிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகராக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூராக இருக்கட்டும். அதே போன்று வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடும் நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கிறது. திமுக ஒரு மாநாட்டை கையில் எடுத்துக்கொண்டால் அதை வந்து கம்ப்ளீட் செய்து தான் அடுத்த வேலைக்கு போகிறாங்க. பட் விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டோமேனால் கோயம்புத்தூரில் தற்பொழுது பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. அதற்கு பின்பு மதுரையிலோ அல்லது திருநெல்வேலியிலோ அல்லது திருச்சியிலோ சென்னை மண்டலத்திலேயோ இன்னும் அந்த பூத் கமிட்டி மாநாடு நிறைவு பெறவில்லை. அது மாநாடு நடப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு கூட்டமாக நடைபெற்று அதுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டது தாவேகால. இல்லை, அதற்கான முன்னெடுப்புகள் நேற்றிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. பெரம்பூர் முதல் சட்டமன்ற தொகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நேற்று பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 234 தொகுதிகளுக்கும் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான கால அவகாசம் என்பது கம்மியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது திமுக தலைவர் ஒரு சைடு பிரச்சாரம் சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் மற்றொரு புறம் பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அவர் ஒரே முகமாகத்தான் இருக்கிறார். மற்ற நட்சத்திர பேச்சாளர்கள் என்று எடுத்துக்கொண்டோமேனால் ஒரு சில பேச்சாளர்கள் மட்டுமே தாவேகாவில் இருக்கிறார்கள். செங்கோட்டையனுக்கோ அல்லது புசி ஆனந்த் அவர்களுக்கோ அது போன்ற ஒரு மக்கள் திரள் கூட்டம் வருமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக செங்கோட்டையன் என்றவர் அதிமுகவில் நீண்ட நாட்கள் பயணித்தவர். அவருக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு மற்றும் அந்த தேர்தல் நுணுக்கங்கள் என்பது வியூகங்கள் என்பது செங்கோட்டையனுக்கு ஒரு பரிச்சயமானது ஒன்று. புசியே ஆனந்த் பார்த்தோம்னா அவர் பாண்டிச்சேரியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தாவேக்கால் இருக்கக்கூடிய சத்யபாமா அவங்களும் தேர்தல் சந்திச்சிருக்காங்க. மற்றும் ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் தற்பொழுது தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இது எத்தனை சதவீதம் வாக்குகளை வந்து கூட்டும்? ஏன்னா மற்ற நிற்பவர்கள் எல்லாமே வந்து ஒரு புதுமுகமாகவும் ஒரு புதிய அடையாளமாகத்தான் அந்த தொகுதிக்கு தோற்றப்படுவார்கள். அப்போது ஏற்கனவே ஆளுமையில் இருக்கக்கூடிய நபர்களை தான் பக்கம் இழுப்பதற்காக தாவேகா தற்போது மும்முரம் காட்டி வருது. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆளுமை மிக்க நபர்கள், ஒருவேளை திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம், உள்ளிட்ட நபர்களை தாவேகாவில் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வார காலமாகவே தாவேகாவில் வந்து ஒரு மும்முரம் காட்டிட்டு வருவதையும் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்கள் தாவேகாவில் இணையக்கூடிய இணைப்பு நிகழ்வுகளும் நடைபெற்று வருவதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்கும்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய தேர்தலில் வந்து வாக்கு சதவீதமோ அல்லது வெற்றியோ கூட முக்கியம் இல்லை. அவர்கள் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தற்போது வரை திமுகவிலோ அல்லது அதிமுகவிலோ அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தாவேகாவில் இணைப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதற்காகத்தான் தற்பொழுது தாவேகா அந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்திருந்து அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ மதுரை எடுத்துக்கொண்டோமேனால் பலரும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று. ஒருவேளை திமுகவிலோ அல்லது அதிமுகவிலோ வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தாவேகாவை நோக்கி வருவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருப்பதாக. அப்படி வரும்பொழுது அதிருப்தியாளர்கள் உருவாகாங்கல்ல. ஏன்னா இப்போ அந்த கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளராகவோ இல்லை முக்கிய பொறுப்பிலே வந்து பயணிச்சுட்டு வரக்கூடிய நபர் சட்டமன்ற தேர்தலுக்காக எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கட்சியில் பயணிச்சிருப்பாங்க. திடீர்னு அதிமுக திமுகலேருந்து வரக்கூடியவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி அளிக்கும் போது அப்போ அந்த கட்சியில் ஒரு அதிருப்தியோடைய அலை வந்து எழும்பும்ல, அது எப்படி ஒரு வாக்கா மாறும்? இல்லை, அவர்கள் களத்தில் பணியாற்றியவர்கள், அவர்களுக்கு தேர்தல் அரசியல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன்னு சொன்னால் திராவிட கட்சிகளில் பல ஆண்டுகள் பயணித்த ஒரு நபர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும்பொழுது
ஒரு கூடுதல் பலனாகத்தான் இருக்கும். அவர்களை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் வந்து லோகேஷ் வந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அதே போன்று காமராஜ் அவர்களுடைய பேத்தி மயூர் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாமே கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு என்பது அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. ஒரு சில திமுக மற்றும் அதிமுகவில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தாவேகாவில் வந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு தருவதற்கும் தற்பொழுது தாவேகா உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களுடைய உரை இன்று பார்த்தோமெனால் கடந்த காலத்தில் ஆற்றிய உரையை விட கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கிறது. ஆனாலுமே கூட இன்னும் டீட்டெயில்டாகவும் அதே போன்று அந்த லோக்கல் பிரச்சனைகளை அதிகமாக பேச வேண்டும் என்பது கட்சியினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேலூரில் விஜய் அவர்கள் இன்று பேசிய அவருடைய உரை குறித்து இன்று விவாதித்ததை பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நான் உங்கள் சிவராமன். நான் சாமுவேல் எபினேசர்.